ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாதாம் அல்வா பூரி தான் பார்க்க போகிறோம். பசங்க பாதாம் கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அல்வாவாக பூரியில் வச்சு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு, 150 கிராம் பாதாம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஹவர் ஊற வச்சா போதும். இப்போ கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் மேலே தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி வேணாம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பை மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் ஒரு கப்பு மைதா மாவு, 1 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். நான் ஊற வச்சுருக்கிற பாதாம் தோல் உரிக்கிறேன். பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்க வெறும் பாதாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் ஃபுல்லாக எடுத்து உரித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பும் நான் வச்ச தண்ணி கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கடலைப்பருப்பு ஒரு ஒரு பாதி வேக்காடு இருந்தால் கூட நமக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும் நமக்கு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக இருந்துச்சுன்னா அது அந்த பூரி உள்ள வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற பாதாமையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாதாமும் ரொம்ப அரைச்சிட வேணாம், கொஞ்சம் கொரப்பாகவே இருக்கட்டும். இப்போ கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் எப்படி வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த கப்பு கரெக்டாக இருக்கும். இனிப்பு ரொம்ப இருக்காது, கரெக்டாக நார்மலாக இருக்கும். நான் கூடவே ஒரு கலருக்காக லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சர்க்கரை நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அதில் கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஸ்லோலே வச்சு கிண்டி விடலாம். ஃபாஸ்ட்டாக வச்சா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்லோலே வச்சு நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் கீ ஊற்றுனதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கீ ஊற்றி ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பாதாம் அல்வா ரெடி. இப்போ நம்ம மாவை பூரிக்கு பரத்துற மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம். அது உள்ள இந்த பாதாம் அல்வாவை 1 ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்புறம் நம்ம எப்பயும் போல் மடக்கு பூரி பண்ணுற மாதிரி எடுத்து ஓரங்களெல்லாம் ப்ரெஷ் பண்ணி விடலாம். இப்போ நான் ஒரு 4 ஸ்டிக்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அது ஒரு சின்ன டிசைனாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பூரியை ஸ்லோவில் வச்சு பொரித்து எடுத்துடலாம். எனக்கு பொரித்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அவங்க வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.